வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஈஸியான, அதே சமயம் ரொம்ப ஒரு சிம்பிளா இருந்தாலும், ரொம்ப டேஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போறோம். வீட்ல இருக்கிற ரேஷன் துவரம் பருப்ப வச்சு ரொம்ப ஈஸியா டக்குன்னு 5 நிமிஷத்துல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம அதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்ப எடுத்துக்கலாம். அத தண்ணீல நல்லா ஒரு 3 அல்லது 4 தடவ நல்லா கழுவிட்டு, இப்போ நல்ல தண்ணீய ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இது கூடவே 3 அல்லது ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1½ மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா பருப்பு ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஊற வச்ச மிளகாய், துவரம் பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. நீங்கள் பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இது மட்டுமே போதும். இதை மட்டும் நம்ம நல்லா கரகரப்பாக இது மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு லேசாக குறப்பாக அரைச்சிக்குங்க. இது கூடவே கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் மாவை கொஞ்சமாக எடுத்து கையால் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். மாவு நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கிள்ளி போடுறதுக்கு ஈஸியாக வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்குங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். இப்போ வெந்த பிறகு, ஓரளவு வெந்த பிறகு நல்லா அந்த மாதிரி கரண்டியால் திருப்பி விடுங்க. இது சட்டியில் ஒட்டாது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நேரம் மாறினதும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி இருக்குது. இதோட நிறமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. நம்ம பக்கோடாவை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு பொரிச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம பருப்பை ஊற வச்சா மட்டும் போதும். 5 நிமிஷத்தில் வேறு எந்த விதமான பொருளும் சேர்க்கல. வெறும் மிளகாய், பூண்டு, சோம்பு, உப்பு மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி செய்கிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பக்கோடாவே எடுத்துக்கலாம். இப்போ சிம்பிளாக நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற ரேஷன் துவரம் பருப்பை வச்சு ரொம்ப சுவையான பக்கோடா செஞ்சாச்சு. இப்போ இது பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். மேலே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது. நிஜமாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய தடவை நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டக்குன்னு ஈஸியாக ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி.